ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் சாப்பீஸ் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போது நம்ம சிக்கன் சாப்பீஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் அரைக்கணும் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன தேங்காய், இல்லைன்னா பெரிய தேங்காவாக இருந்தால் அரை தேங்காய், ஒரு 30 பல் பூண்டு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 30 பல், இந்த அளவுக்கு இஞ்சி ஒரு 20-25 கிராம் இருக்கும், அந்த அளவுக்கு இஞ்சி. இது கூட சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, சீரகம் 1/4 டீஸ்பூன். ஜாஸ்தி போட வேணாம், சீரகம் கம்மியாக போட்டாவே போதும். பட்டை லவங்கம் ஒரு 10-15 பூ. பட்டை இந்த அளவுக்கு ஒரு 4 இன்ச் அளவுக்கு. நான் எடுத்துருக்கிற சிக்கன் அளவு 1.5 கிலோ, அதுக்கு இந்த அளவு. இன்னும் கிரேவி ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கிறவங்க 1.5 கிலோவுக்கே ஒரு தேங்காய் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் அளவு கூட்டினாவே போதும். நல்லா இந்த சாப்பீஸ் நல்லா திக்காக சிக்கனோட பரட்டின மாதிரி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் காஷ்மீரி மிளகாவும் சிவப்பு மிளகாவும் எடுத்திருக்கேன். வரமிளகாய் 1 எடுத்துகிட்ருக்கேன். காஷ்மீரி மிளகாய் ஒரு 5 இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்துகிட்ருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். நம்ம தேவைன்னா அப்புறமேட்டும் கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட்டுறப்ப நம்ம பார்த்து கம்மியாகவே ஆட்டிக்கலாம், ஜாஸ்தியாக போயிட்டால் கம்மி பண்ண முடியாது. இது எல்லாத்தையுமே நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது மசாலாவை பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அகலமான பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இது கூட நம்ம சிக்கனை சேர்த்து நல்லா ரப் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணணும். சிக்கன் இது 1.5 கிலோ அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஸ்கின்னோடு போட்டு நம்ம கிரேவி வச்சாதான் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா சப்புன்னு இருக்கும் கிரேவி. பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக இருக்கணும், அப்போ தான் இந்த சாப்பீஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனை நம்ம இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான வெங்காயம், கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தாளிப்பு வடகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இதையும் ஊற வச்சு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஏன்னா 1.5 கிலோ அளவுக்கு இருக்குது. இது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை ஒரு 1/4 கப் அளவுக்கு. இதெல்லாம் நல்லா ஊறி நமக்கு கிரேவி நல்லா வாசமாக நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா ஊறி நல்லா கிரேவியோடு சேர்ந்துக்கும், நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழை இவ்வளோ போடுறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தாளிப்போடகம் சேர்த்துறதும் அதே மாதிரி தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். ஊற நல்லா இருக்கும். நம்ம உடனே செஞ்சால் அந்த டேஸ்ட் வராது, நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்சிருச்சு, நம்ம கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நான் கொஞ்சம் தான் சேர்த்துறேன், கடைசி டச்சிங்கில் அப்போ கொஞ்சம் சேர்க்கணும். நம்ம ஊறின சிக்கனை எல்லாம் சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு, நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த மசாலாவிலேயே நல்லா வதக்கிட்டு அப்புறமா தண்ணி சேர்க்கணும். மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு.
எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பாத்திரத்தை கழுவிட்டு அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இந்த கிரேவி ரொம்ப பெரட்டின மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு பத்தலை, இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள். இப்போ மூடி வச்சு மீடியம் ஹீட்டில் வேகட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக சிக்கன் சாப்பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இதை நான் சப்பாத்திக்காக செஞ்சேன். சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாக சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கன் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் இந்த சாப்பீஸை செஞ்சு சப்பாத்திக்கோ இல்லை சாதத்தோடையோ இட்லியோடையோ சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.